முன்னாள் அதிமுகவை சேர்ந்த தற்போது பாஜகவில் இருக்கும் திரு HV ஹண்டே தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு HV ஹண்டே. ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்து முன்னாள் MP செழியன் காலமாகி இருக்கிறார். நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். அண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனக்கு அழைப்பு வந்தது. வேலூர் விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய பாசத்திற்குரிய இரா செழியனுடைய 95வது ஆண்டு விழாவிற்கு பேசுவதற்காக வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இவ்வளவு திடீரென்று அவர் அமரராகுவார் என்று நான் கருதவில்லை. மிகவும் துயரத்திற்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. முக்கியமாக ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இரா செழியன் அவருடைய புகழ் பெற்ற பல வேலைகளிலே முக்கியமானது என்னவென்றால், ஷா கமிஷன் என்று ஒரு கமிஷன் போடப்பட்டது. எமர்ஜென்சிக்கு பிறகு அவசர நிலைமை என்று இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு 77ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்தார்கள் பிரதம மந்திரியாக. அதற்கு பிறகு ஒரு ஷா கமிஷன் என்று ஒரு கமிஷன் நிறுவப்பட்டது. அந்த கமிஷன் எமர்ஜென்சி காலத்துல என்ன எக்ஸசஸ் எமர்ஜென்சி எக்ஸசஸ் நடைபெற்றது என்று தொகுத்து அதையெல்லாம் ஒரு புஸ்தகமாக ஒரு கருத்தாக மக்களுக்கு தெரிவதற்காக ஒரு பொக்கிஷமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. பிறகு 80ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியாக வந்ததற்கு பிறகு ஷா கமிஷன்ல சொல்லப்பட்ட பல கருத்துகள் இருட்டடிப்பட்டன. அவைகள் காணாமல் போய்விட்டது. நம்முடைய இரா செழியன் அவர்கள் பெரிய அளவிற்கு ஒரு பெரிய பொறுப்பினை எடுத்துக்கொண்டு கடுமையாக உழைத்து ஷா கமிஷன் என்ன தவறுகள் எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்றன என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார்கள். அது ஷா கமிஷன், அது டிசப்பியர்டு, லாஸ்ட் அண்ட் ஷா கமிஷன் ஃபவுண்ட் என்று, ஷா கமிஷன் லாஸ்ட், ஷா கமிஷன் ஃபவுண்ட் என்று ஒரு நூல், அந்த நூல் எழுதி அது பெரிய அளவில் வெளியிடப்பட்டது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு தன்னுடைய அந்த பணியிலே நாட்டம் எடுத்துக்கொண்டு பொறுப்பு எடுத்துக்கொண்டு பற்று கூட வேலை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் குறிப்பாக இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து மக்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஜனநாயகம் சரியான வகையில் நடைபெற வேண்டும், சர்வாதிகாரத்திற்கு வழி வகுக்க கூடாது என்று எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற அந்த அனுபவங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இரா செழியன் இருந்திருக்கார்கள். அவருடைய இழப்பு பேரிழப்பு, அது ஈட செய்ய முடியாத இழப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய துயரத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி திரு HV ஹண்டே, உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக.